டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம கொஷின் எடுத்திருக்கோம். அதில் நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல் விகிதங்கள் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நேர்மாறல் விகிதங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்தில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 40 அலகுகள் 40 நிமிஷம் இருக்குது, 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரம்னா ஃபஸ்ட்டு யூனிட் சேம் பண்ணிக்கணும். 2 மணி நேரம்னா எத்தனை நிமிஷம்? 120 நிமிஷம். அப்போது 120, ஒரு நிமிஷத்துக்கு 60, 1 மணி நேரத்துக்கு 60 செகண்டா? ஸோ 2 மணி நேரத்துக்கு 120 செகண்ட். எத்தனை அலகுகள் இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதாவது இங்கேருந்து இதுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு 40 நிமிஷத்துலேயே வந்துட்டு 3 அலகுகள் பயன்படுத்துது. அப்போ 120 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் போகும், கரெக்டாக? அப்போ வந்துட்டு இது ரெண்டும் வந்துட்டு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ, இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை டிக்ரீஸ் ஆனாலோ அது வந்துட்டு நேர்மாறல். இதே வந்துட்டு ஒன்று அதிகமாகவோ இல்லை ஒன்று கம்மியாகவோ வந்துட்டு அது எதிர்மாறல். அது வந்துட்டு எதிர்மாறல். நம்ம அடுத்த கருத்தில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இதுக்கும் சைடாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள்னால் எப்படி மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா, எக்ஸ் இருக்கிறத வந்துட்டு நம்ம கீழே வச்சுக்கணும், எக்ஸ் இல்லாததை பெருகிக்கணும். அப்போ 120 × 3 ÷ 40. இப்போ நம்ம அடிக்க முடியாத அடிச்சுக்கலாம். 0க்கு 0, அதுக்கப்புறமா 1 4, 2 3 12, அப்போ 3 × 3 9. அப்போ 9 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தலாம். அவ்வளோதாங்க ஆன்சர்.